ஹலோ ஐசிஐசி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ரெகுலராக வாட்ஸ்அப்பில் ரிக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சார் எலக்ட்ராலிசிஸ் வேணும், மெட்டலர்ஜி, ரிஃப்ராக்ஷன் வேணும், ஸ்பெக்ட்ரம் சவுண்ட் வேணும், பயாலஜியில் வேணும். இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ரிக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிக்வஸ்ட்டையும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி இதோட ஃப்ரீ மெட்டீரியல்ஸை நம்மளோட ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம் போட்டு உள்ளே போனால் மட்டும் போதும். உங்களால் இந்த ஃப்ரீ மெட்டீரியலை எந்த ஒரு கோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணாமையே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களோட ஃப்ரீ ஐசிஐசி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன நோட்ஸ் தேவை அப்படின்றது. ஸோ இந்த குரூப்பில் ரெகுலராக டெஸ்ட், டவுட் சால்விங், அப்டேட், ஸ்டடி டிப்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின். இன்னைக்கு நான் உண்மையிலேயே ஒரு போர்டு எக்ஸாம் கொஷின் தான் கொண்டு வந்திருக்கேன். நேற்றும் போர்டு எக்ஸாம் கொஷின் தான், கைண்ட் ஆஃப் ஒரு சேம் கேட்டகரியில் வர கொஷின் தான். ஓகேவா? கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து 4 மார்க் கொஷின் இங்கே பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே தெரியுதுல ஐசிஐசி கொஷின் பேப்பர் தான் இது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ 3 பார்ட்டாக இருக்குது ஏபிசி. அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ ரிச்சாவோட வெயிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 கேஜிஎஃப், ஹையர் யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ மாஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 40 கேஜிஎஃப் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் பியில் இருந்து ஸ்கேட்டிங் போர்டில் இப்படி இறங்குறாங்க. ஷீ இஸ் கம்மிங் டவுன். பாயிண்ட் கியூ ரீச் பண்ணுறாங்க. ஸோ பாயிண்ட் கியூ ரீச் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபுல் ஸ்பீடில் இருப்பாங்க. கரெக்டாக இப்போ வந்து அவங்களுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். சரியா? ஃபுல் ஸ்பீடில் இங்கே ரீச் பண்ணும்போது ஷி வில் ஹேவ் ஒன்லி கைனட்டிக் எனர்ஜி. கரெக்டாக நல்ல ஃபுல் ஸ்பீடில் இருப்பாங்க. ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடில் வராங்க? 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி வந்து என்னது? 10 மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஸோ நம்ம ஜி வந்து ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரிச்சா அட் பாயிண்ட் கியூ. ஸோ இப்போ நான் தான் சொன்னேன், கியூவில் கைனட்டிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும், பிகாஸ் ரிச்சா மேலேருந்து ஸ்லைட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ வாட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி அட் பாயிண்ட் கியூ வந்து என்னென்னு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ half mv ஸ்கொயர், இதுதான கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா. ஸோ half இன்டூ மாஸ் வேல்யூ, நான் எதுவும் யூனிட் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, எல்லாம் ஹையர் யூனிட்டில் தான் இருக்குது. 10 இன்டூ 10. ஓகேவா? ஸோ 2 1s are 2 20s are 20, 200, 2000. 2000 என்னது? 2000 is joules. ஓகேவா? ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் Q அட் Q வந்து என்னது? 2000 ஜூல்ஸ். ஸோ பார்ட் ஏல வந்து உங்கள் ஆன்சர் 2000 ஜூல்ஸாக இருந்துச்சுன்னா ஐ திங்க் தே வில் கிவ் 1 மார்க்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அது 1 மார்க் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்துடுது. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ நம்மளுக்கு வந்து போர்டு எக்ஸாம் கொஷனில் வந்து ஃபஸ்ட்டு கொஷனை ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டோம். சரியா? பார்ட் பி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வருது. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பார்ட் பிக்கு போகலாம். ஸோ பார்ட் பி வந்து நான் கொஷின் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். த வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் பாயிண்ட் பி அபவ் த கிரவுண்டு. இந்த ஹைட்டு கேட்கல, அவங்க வந்த ஹைட்டு கேட்கல, இந்த வெர்டிக்கல் ஹைட்டை கேட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஹைட் அப்படின்றது எங்கே வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவில் வரும். கரெக்டாக? மாஸ் இன்டூ கிராவிட்டி இன்டூ ஹைட். கரெக்டாக? ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாஸும் வெலாசிட்டியும் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? இதுக்கு ப்ரீவியஸ் கொஷனில் பார்த்தோம். பட் நான் நேற்று கொஷின் சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாடியில் இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் கைனட்டிக்காக மாறும், கைனட்டிக் தான் பொட்டென்ஷியலாக மாறும். அதாவது நான் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன்லாம் கன்சிடர் பண்ணலை. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தேட் இப்போ பாயிண்ட் பியில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒன்று இருக்குல்ல, ரிச்சாது, அதுதான் பாயிண்ட் கியூவில் கைனட்டிக் எனர்ஜியாக மாறி இருக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லி நேற்றே சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஓகே, ஸோ கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ எனக்கு தெரியும்ல. வாட் இஸ் தேட்? 2000 ஜூல்ஸ். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? 2000 ஜூல்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி பாயிண்ட் பி தெரியாது. சரியா? நான் சும்மா சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிக்கிறேன். மாஸ் இன்டூ கிராவிட்டி இன்டூ ஹைட். ஓகேவா? இப்போ இந்த ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் ஹைட். ஓகேவா? ஸோ இப்போ ஹைட் மட்டும் அங்கே இருக்கட்டும். மாஸ் நமக்கு தெரியும்ல, மாஸ் இஸ் 40, கிராவிட்டி இஸ் 10, ஹைட் அப்படியே இருக்கட்டும் 2000. ஐ திங்க் இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹைட்டை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 2000, 40யும் 10ம் கீழே வந்துடும். ஸோ 40 இன்டூ 10. சரியா? ஸோ 400/20 வந்திருக்கும். ஆனாலும் நான் இப்படியே கேன்சல் பண்ணுறேன். ஸோ 4 1s are 4 5s are. ஸோ 5 மீட்டர். சார் ஏன் சார் மீட்டர் போடுறீங்க, கிலோமீட்டர் சென்டிமீட்டர்லாம் போட மாட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிச்சிங்கன்னா கிராவிட்டி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஹைட் மீட்டராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் கொஷனில் வந்து
அவங்க கீழே வர ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் தான் பார்த்தோம். கொஷின்லேயே நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க மீட்டரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ நானும் மீட்டர் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் பாயிண்ட் பி, இந்த ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டராக இருக்குது. சரியா? ஸோ எதை வச்சு கண்டுபிடிச்சேன்? கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஒன்று ஒன்று மாறிக்கும். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஐ திங்க் இதுக்கும் உங்களுக்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். பட் இதுக்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. சார் என்ன சார் 4 மார்க் கொஷின் சொல்லிட்டீங்க, 2 கொஷினுக்கு ஒரு மார்க் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடைசி கொஷினில் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் இருக்குது. சரியா? ஸோ எஸ், லெட்ஸ் சி. ஸோ த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரிச்சா அட் பாயிண்ட் ஆர். பிஃபோர் தேட், இந்த பாயிண்ட் பியில் ரிச்சா ஹேஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டுமே தான் இருக்குது. ஆனால் இவங்க ஸ்டேஷ்னரியாக இருக்கிறதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாகவும் கைனட்டிக் எனர்ஜி ஜீரோவாகவும் இருந்திருக்கு. ஓகேவா? பாயிண்ட் கியூவில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு அட் அ டைம் ரெண்டுமே தான் இருக்குது, பொட்டென்ஷியல் ப்ளஸ் கைனட்டிக். பட் இந்த இடத்துல அவங்க வேகமாக கீழே வந்ததுனால கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகவும் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ஜீரோவாகவும் இருந்திருக்கு. ஓகேவா? ஆனால் இவ்வளோ ஸ்பீடில் வந்து இப்படி டக்குன்னு இப்படி மேலே ஏறும்போது ரிச்சா கொஞ்சம் ஸ்பீட்லேயும் இருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு வரவும் சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆர் வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ ஷி வில் ஹேவ் போத் பொட்டென்ஷியல் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. எல்லா பாயிண்ட்லையுமே பொட்டென்ஷியல் ப்ளஸ் கைனட்டிக் தான். நம்ம ஐசிஎஸ்சி புக்கில் ஒரு பால் மேலேருந்து கீழே விழும்போது இப்படி டயக்ராம் போட்டிருப்பீங்க. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி. நீங்கள் அந்த டயக்ராம் சால்வ் பண்ணும்போது, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே வந்து கைனட்டிக் ப்ளஸ் பொட்டென்ஷியல், கைனட்டிக் ப்ளஸ் பொட்டென்ஷியல் அப்படி தான் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ பட் இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த கியூலேருந்து ஆர் போகும்போது இப்போ வந்து கேட்குறது வந்து என்னது, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரிச்சார்ட் பாயிண்ட் ஆர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் பாயிண்ட் ஆர் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். வெறும் ½ mv² போட்டால் வேலை முடிஞ்சிடும். பிகாஸ் ஹைட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாம் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஆனால் அவங்க அந்த மேலே ஏறுற ப்ராசஸில் 500 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஃப்ரிக்ஷனில் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுதான் நம்ம உஷாராக பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இவங்க போய் அங்கே ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. கரெக்டாக போய் அந்த இடத்துல ஸ்டாப் பார்க்குறாங்க. ஸோ ஆரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும்? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் அட் பாயிண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். மாஸ் இன்டூ கிராவிட்டி இன்டூ ஹைட். ஓகேவா? சார் கைனடிக் கேட்டிருக்காங்க, நீங்கள் சார் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறீங்க? பிகாஸ் அந்த இடத்துல எனக்கு ரெண்டுமே தேவைப்படும், நான் சொல்கிறேன். சரியா? மாஸ் வந்து 40, கிராவிட்டி 10, ஆனால் ஹைட் வந்து இப்போ 3 மீட்டர்ஸ் தான். கரெக்டாக? ஹைட் வந்து 3 மீட்டர்ஸ் தான். சரியா? ஸோ 1200 ஜூல்ஸ் அதுதான் வந்து ரிச்சாவோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக நிற்கும் போது. சரியா? ஆனால் வாட் வி ஆர் கம்மிங் டு நோ இஸ், இப்போ பாயிண்ட் ஆரில் இப்போது டோட்டலாக பாயிண்ட் கியூவில் வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி ஷீ ஹேஸ் 2000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் இதில் பார்த்தது. இப்போது இந்த 2000 ஜூல்ஸில் she is losing 500 in terms of friction. கரெக்டா? losing 500. ஸோ இப்போ இந்த 2000 மைனஸ் 500. ஓகேவா? இதை லூஸ் பண்ணிட்டா அப்போ பாக்கி எவ்வளோ எனர்ஜியோட ரிச்சா இஸ் ரீச்சிங் த டாப்? ஷீ இஸ் ரீச்சிங் த டாப் 200 மைனஸ் 2000 மைனஸ் 500 என்ன வரும்? 1500 ஜூல்ஸ். ஓகேவா? ஸோ when ரிச்சா இஸ் ரீச்சிங் த பாயிண்ட் ஆர், பாயிண்ட் ரீச் ஆகும்போது வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி ஷி ஹேஸ்? 1500 ஜூல்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் நாம் இப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? அந்த இடத்துல ஹர் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் வாட்? நான் இப்போ தான் சொன்னேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் ஆர் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆர் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் எனர்ஜி. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒன்லி கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி 1200 அப்படின்னா பாக்கி கைனட்டிக் எனர்ஜி 300 தானே வரும். அப்போ தான் நம்மளுக்கு டோட்டல் மேட்ச் ஆகும். அப்போ தான் 1500 வந்து ரிச்சாவோட டோட்டல் எனர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ 300 ஜூல்ஸ் இஸ் த ஆன்சர். இதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், இந்த லாஸ்ட் கொஸ்டின் மட்டும். அட் பாயிண்ட் கியூவில் ஷி ஹாஸ் 2000 ஜூல்ஸ். மேலே ஏறும்போது 500 ஜூல்ஸ் காணாமல் போயிடுச்சு, லாஸ்ட். ஆக்சுவலாக அவன் போய் ரிச்சா போயிட்டு பாயிண்ட் ஆர் ரீச் பண்ணும்போது 1500 ஜூல்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆனால் அவங்க டோட்டல் எனர்ஜி கேட்கல, வெறும் கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் கால்குலேட் பண்ணிட்டேன் 1200 ஜூல்ஸ். அப்போ பாக்கி 300 ஜூல்ஸ் வந்து கைனட்டிக் எனர்ஜியாக இருந்தால் மட்டும்தான் டோட்டல் 1500க்கு வரும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆன்சர் ஃபார் கைனட்டிக் எனர்ஜி. சரியா? ஸோ எல்லா இடத்துலையுமே பொட்டன்ஷியல் கைனட்டிக் இருக்குமா? எஸ், கண்டிப்பாக இருக்கும். பாயிண்ட் பியில் பொட்டன்ஷியல் மட்டும்தான் இருக்குது, பிகாஸ் ஷீ இஸ் அட்ரெஸ்ட்.
பட் பாயிண்ட் ஆறில் அப்படி இருக்காது. பிகாஸ் கொஞ்சம் வேகமாக வந்து நிற்கும் போது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே பொட்டென்ஷியலும் கைனட்டிக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது. சரியா? ஸோ உங்களுக்கு எதாவது பர்சனலாக நோட்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஆல்சோ லெட் மீ நோ. தேங்க்யூ. நாளை சந்திப்போம்.